சோசியல் மீடியா பக்கம் போயிட்டு ஏதாவது ரீல்ஸோ ஷார்ட்ஸோ பார்க்குறோம்னா தோராயமாக 4-5 வீடியோ தள்ளி விடுறதுக்குள்ளே அதில் ஒரு வீடியோ கட்டாயம் ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த் தொடர்பாக வந்துடும். இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க, அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், இப்படி அப்படி அதை இதுன்னு மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்குற மக்களும் எதைத்தான் செய்கிறது செய்யக்கூடாதுன்னு மண்டையை குழப்பிக்கிட்டு கிடக்காங்க. அதனால் நாம் ஃபிட்னஸ் தொடர்பாக முக்கியமான சில தகவல்களை கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம ஏன் முதல்ல உடற்பயிற்சி செய்யணுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு மெஷின் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த மெஷின் நாம் பயன்படுத்தாமல் இருந்தால் துரு பிடிச்சி பாழாக போயிடும். அதே நேரம் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினா சீக்கிரம் எல்லா பாகங்களும் தேய்மானம் அடைஞ்சு பாழாக போயிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தவும் செய்யணும், அதே நேரம் அளவாகவும் பயன்படுத்தணும், கூடவே அதை பராமரிக்கவும் செய்யணும். இதை அப்படியே நம்ம உடலுக்கு பொருத்தி பாருங்கள், மிக சரியாக பொருந்தும். எந்த உயிரினமோ, அதாவது மனித தொடர்பு இல்லாத உயிரினங்கள் எல்லாமே உணவு சங்கிலி பிரகாரம் தனக்கான உணவை தான் தேடி சாப்பிடுதுங்க. அவைகளுக்கு உணவு தேவை எவ்வளோன்னு தெரிஞ்சு பசி எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு புரிதலோட இயற்கையோட ஒன்றி வாழுதுங்க. எந்த விலங்கும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டு உடல் பருத்து ஜிம் போகிறதோ இல்லை வாக்கிங் போகிறதோ இன்னும் பல தேவையில்லாத உடற்பயிற்சியோ செய்கிறதில்ல. ஆனால் படித்தும் புத்தி இல்லாத சில மனிதர்களும் அந்த மனிதனுடன் தொடர்பு கொண்ட சில விலங்குகளும் பறவைகளும் தான் அடுத்தவன் உழைக்க தான் தின்னுன்னு உடல் உழைப்பு கொஞ்சமும் இல்லாமல் இயற்கைக்கு மாறாக தின்னு கொழுத்து திரிதுங்க. சரி, அதையாவது அளவாக தின்னா பரவாயில்லை, இஷ்டத்துக்கு அடித்து தள்ள வேண்டியது. சரி, அப்படியே தின்னாலும் அதுக்கான உடல் உழைப்பும் சுத்தமாக இருக்கிறது கிடையாது. அப்புறம் பன்னி மாதிரி பெருத்து உடல் பருமன், இதய கோளாறு, நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்தம், இப்படி பல பிரச்சனைகளுக்கு ஆளாகிறாங்க. உழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத சூழலில் மனிதர்கள் இருக்கும்போது, அதாவது நம்மளோட உடலுங்கிற மிஷின் பயன்படாமல் துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு உடற்பயிற்சி கட்டாயம் தேவைப்படுது. இந்த உடற்பயிற்சி ஒவ்வொரு மனிதருக்கும் மாறுபடும். எப்படி ஒவ்வொருத்தருக்கும் கைரேகை வித்தியாசப்படுதோ அதே போல் உடற்பயிற்சியோட தன்மையும் துளி அளவாவது மாறுபடும். அந்த வித்தியாசத்தை நாம தான் உணரணும். இதை அடுத்தவங்கள பார்த்தோ இல்லை அடுத்தவங்க சொல்லி கொடுக்குறத கேட்டோ எல்லாம் முழுசாக பின்தொடர முடியாது. ஆனால் அதை ஒரு சரியான வழிகாட்டுதல் மூலம் தெரிஞ்சுக்கலாம், அதாவது கற்றுக்கலாம். அதுக்கு தான் மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார். அவரோட அனுபவத்தை பகிர்ந்துக்குவார். அந்த அனுபவத்தை நம்ம எடுத்துக்கிட்டு நமக்கான பாதையை உருவாக்கி நாம் பயணிக்க தொடங்குவோம். அவ்வளோதான். இது ஃபிட்னஸ்க்கு மட்டும் இல்லை, மனித வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் இந்த கற்பிதம் பொருந்தும். இந்த கற்பித்தல் நம்ம முன்னோர்கள் காலத்தில் அறம் சார்ந்து இருந்தது. இன்றைக்கி கம்பு எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரனை போல் நினச்சிக்கிட்டு ஒரு செட்டப்பை போட்டுக்கிட்டு அதையும் நம்பி ஒரு கூட்டம் நேரில் போய் ஏதாவது கற்றுக்கிட்டா கூட பரவாயில்ல, சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் உருட்டுகளை நம்பி பலவிதமான ஆன்லைன் பேக்கேஜை போட்டு பணத்தை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்களால் நடக்க முடியலையா? நடக்க முயற்சி செய்யுங்க. நடக்க முடியுது, வேகமாக நடக்க முடியலையா? அப்போ வேகமாக நடக்க முயற்சி செய்யுங்க. வேகமாக நடக்க முடியுதா? அடுத்து கொஞ்சம் ஓடுங்க. அப்புறம் வேகமாக ஓட முயற்சி செய்யுங்க. இந்த ஒன்றே போதும். இதே போல தான் எல்லா விதமான உடற்பயிற்சியும். எந்த விலங்காவது இல்லை எந்த பறவையாவது மெனக்கிட்டு உடற்பயிற்சி செய்கிறது, கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு எதுவும் செய்கிறது கிடையாது. ஆனால் நாம் தான் விதவிதமான டயட்டு, விதவிதமான ஒர்க் அவுட்டு, இப்படி தான் பெரும்பாலான ஆட்கள் இந்த தெளிவே இல்லாமல் இருக்கீங்க. இதுக்கு காரணம் தான் உண்ணக்கூடிய உணவை தான் உற்பத்தி செஞ்சு உண்ணாமல் அடுத்தவன் கையை எதிர்பார்க்கறதால வர்றது. இதுதான் மற்றவங்களுக்கு ஆதாயமாகிடுது. இங்கே ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சராக இருக்க பல பேர் அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குற விஷயங்களை எல்லாம் முறையாக செஞ்சு கட்டுடல் மேனியை கட்டமைச்சவங்க கிடையாது. ஏதோ டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணுமேனு செஞ்சோம், அடுத்து இயற்கையாகவே அவங்களுக்கு இருக்கிற ஃபிட்னஸும் ஒன்றா சேர்ந்து அழகான தோற்றத்துக்கு வந்துடுவாங்க. உடனே இருக்கிற எல்லா யூரோப்காரன் வகுத்து வச்சுருக்கிற ஃபிட்னஸ் டேட்டா எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒரு கை தேர்ந்த மாஸ்டர் போல் இந்த அரசியல்வாதிங்க மாற்றி மாற்றி குறை சொல்லிக்கிற மாதிரி இவங்க மாற்றி மாற்றி குறை சொல்லிக்கிட்டு திரிவாங்க. முக்கியமான குறிப்பு எல்லாமே ஆங்கிலத்தில் சொல்லணும். அப்போ தான் நம்ம தாழ்வு மனப்பான்மை மக்கள் உண்மைன்னு நம்புவாங்க. அடுத்தது கொஞ்சம் கட்டிங்ஸ் வந்ததும் குளமாக வியாபாரம் பண்ண வேண்டியது. அதாங்க இந்த ப்ரோட்டீன் பவுடர் விற்க வந்துட வேண்டியது. வெறும் ப்ரோட்டீனை ஏற்றி நல்லா போந்தா கோழி மாதிரி தெரிய வேண்டியது. அதனால் பல பக்க விளைவுகள் இருக்குன்னு சொன்னாலும் யாரும் கேட்குறது கிடையாது. அதனால் குறிப்பிட்ட சில உடற்பயிற்சிகள், அதாவது இப்போ நம்ம நாட்டில் ட்ரெண்ட் ஆகிட்டு வர கேலஸ்தெனிக்ஸ் ஒர்க் அவுட்னு சொல்கிற உடல் எடையை மட்டும் பயன்படுத்தி புஷ் புல் ஒர்க் அவுட்டு செஞ்சாலே போதும். நம்ம உடலை அர்னால்டு மாதிரியோ இல்லை ரோனி கோல்மன் மாதிரியோ மாற்றி ஒன்றும் கிழிக்க போகிறதில்ல. நம்ம பெரும்பாலும் மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் இருக்கவங்க. நமக்கு எதுக்கு மாதம் 2000 ரூபாய் ஜிம் செலவு சொல்லுங்கள்? அது மட்டுமா, டயட்டுங்கிற பேரில் மாதம் 5,000 to 10,000 வரைக்கும் தேவையில்லாத செலவுலாம் செய்ய சொல்லுவாங்க. நாம் சம்பாதிக்கிறதே மாதம் 15,000 to 20,000 தான். இதில் இந்த செலவுலாம் தேவையா? சரி, அடுத்து நம்மளோட டயட் எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம். டயட்னா என்ன? ஒரு மனிதனுக்கு தேவையான இல்லை அந்த உடம்பு எடுத்துக்கிற மொத்த உணவோட அளவு. தேவைக்கு குறைவாக உணவு கிடைச்சா பாவம், மனுஷன் பட்டினி கிடக்கிறான். இந்தியாவில் 30 கோடி பேர் நைட்டு சாப்பிடாமல் தூங்க போகிறாங்கன்னு புள்ளி விவரம் சொல்லும். தேவைக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் உடம்பு வெயிட் போடும், தொப்பை வந்துடும், அப்புறம் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாம் வந்து நோய் வந்து கஷ்டப்படணும்.
இப்போ அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாளைக்கு 2000 கலோரிகள் பெண்களுக்கும் 2500 கலோரிகள் ஆண்களுக்கும்னு சொல்லுது. அதாவது நன்கு வளர்ந்த மனிதனுக்கு தேவைப்படுகிற கலோரிகள் அளவு இது. கலோரிகள்னால் என்னென்னு பார்த்தோம்னா, எனர்ஜி, அதாவது உடல் இயக்கத்துக்கு தேவையான எரிசக்தி அளவீடு செய்ய பயன்படும் ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட். நம்ம உடல் பஞ்சபூதத்தில் இருந்தும் ஆற்றலை எடுக்கும். அதுக்கு இதுவரைக்கும் எந்த அளவீடும் கண்டுபிடிக்கவும் முடியாது. கடல் நீரின் சராசரி வெப்பநிலையான 14.5 டிகிரி செல்சியஸ்லேருந்து 15.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இருக்கிற தண்ணிக்குள்ளே ஒரு ஆக்சிஜன் ஃபில்டு சேம்பர் பாம் கலோரிமீட்டருக்குள்ளே அந்த உணவுப் பொருளை வச்சு எரித்து 1 கிராம் நீரை 1 டிகிரி வெப்பநிலையை உயர்த்த பயன்படும் எனர்ஜி 1 கலோரி. 1 கிராம் தண்ணியை எரிக்க 4.2 ஜூல் சக்தி தேவைப்படுது. அந்த 4.2 ஜூல் சக்தியை உணவுப் பொருளில் இருந்து எடுத்துக்கிட்டு 1 கிராம் தண்ணியை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துறதுக்கு பேர் தான் 1 கலோரி. உணவை சாப்பிட்டுட்டு வர கழிவை பாம் கலோரிமீட்டருக்குள்ளே வச்சு எரிச்சா அப்போவும் தான் அது தண்ணியோட வெப்பநிலையை உயர்த்தும். அப்போ மலத்தோட கலோரி என்னென்னு கணக்கு பண்ணுவீங்க? அதுலேயும் தான் ஏகப்பட்ட சத்துக்கள் வெளியே போகும். அதை திங்கிற பாக்டீரியா, நாய், பன்னி எல்லாம் வாது தானே. வண்டு ஒன்று உருட்டிட்டு போகுமே, அந்த வண்டோட சந்ததி அதில் தான் உருவாகுது. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தர் உடலும் நாம் உணவோட அளவை பொறுத்து அதை மொத்தமாக எனர்ஜியாகவோ இல்லை கலோரியாகவோ மாற்ற வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறேன். உடல் நாள்தோறும் செலவழிக்கும் ஆற்றல் அல்லது கலோரியின் அளவு, அதாவது இதய துடிப்பு, சுவாசம், இப்படி அடிப்படையான உடல் செயல்பாட்டுக்கு தேவையான சக்தி வளர்ச்சிதை மாற்ற விகிதம் பேசல் மெட்டபாலிக் ரேட் BMRன்னு சொல்லப்படுது. எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம மகிழ்ச்சியாவோ இல்லை துக்கமாகவோ இருக்கும்போது பசிக்காதுன்னு. அதுக்கு இதுபோல் பல காரணங்கள் இருக்குது. வளர்ச்சிதை மாற்றங்கிறது உயிர் வாழ உயிரினங்களில் நடைபெறும் கெமிக்கல் ரியாக்ஷன். இந்த வேதிவினை உயிரினங்கள் வளர்கிறதுக்கும் இனப்பெருக்கம் செய்யவும் தன்னோட உடலமைப்பை பராமரிக்கவும் உதவுது. வளர்ச்சிதை மாற்றம் பொதுவாக 2 வகைப்படும். சிதை மாற்றம் பெரிய மூலக்கூறுகளை சின்னதாக உடைக்குது. வளர் மாற்றம் சக்தியை பயன்படுத்தி எளிய மூலக்கூறுகளை ஒன்றாக்கி சிக்கலான புரதம், நியூக்ளிக் அமிலம் போன்ற கூறுகளை உருவாக்குது. ஒவ்வொரு நாட்டிலையும் மக்கள் நிறம், உடல் வளர்ச்சின்னு வெவ்வேறு விதமாக இருக்க காரணம் அந்தந்த ஊரோட சீதோஷ்ண நிலை, அந்த சீதோஷ்ண நிலைக்கான உணவு, அந்த உணவினால் ஏற்படும் வளர்ச்சிதை மாற்றம் தான் முழு காரணமே. இப்போ இதையெல்லாம் எந்த ஜிம் மாஸ்டர் உங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்லுவார்? கொஞ்சம் சொல்லுங்கள். நம்மளை படைச்ச கடவுளுக்கே கடினமான ஒரு விஷயம் இது. இதை நம்ம உடலை சரியாக புரிஞ்சுக்கிட்டா இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அது முக்கியமான 3 விஷயங்கள் அடிப்படையாக கொண்டது. வாதம், பித்தம், கபம். இதை ஒவ்வொரு மனுஷனும் புரிஞ்சுக்கணும். கூடவே அதை கட்டுப்படுத்தவும் தெரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் உணவு வகைகளில் இந்த அலோபதி டாக்டர்ஸும் கார்ப்பரேட் நிறுவனமும் போடுற பட்டியலில் வெளிநாட்டு உணவுகள் தான் நிறைய இருக்கும். நம்ம ஊரில் விளையிற மா, பலா, வாழை, சுரக்காய், கத்திரிக்காய், பீர்க்கன், பரங்கி, வெண்பூசணி, புடலை, கோவக்காய், பாகல், தேங்காய், இளந்தம்பழம், சூரப்பழம், சப்பாத்தி கல்லி, சொத்தக்கலாப்பழம், கலாக்காய், குருவிப்பழம், ஈச்சம்பழம், பனம்பழம், நுங்கு, பனங்கிழங்கு, பனங்கொட்டைக்குள்ளே இருக்கிற பூ, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். இதையெல்லாம் பெரும்பாலும் பரிந்துரை செய்ய மாட்டாங்க. நாம் தான் வெள்ளைக்காரன் சொல்கிறத வேதவாக்காக எடுத்துக்கிட்டு சொரணை கெட்டவங்களாகிட்டோம். என்ன பண்ணுறது? கடைசியாக நம்ம புரிஞ்சுக்க வர்றது, பெரும்பாலும் எல்லா உணவுகள்லையுமே எல்லா விதமான சத்துக்களும் அடங்கி தான் இருக்குது. அதோட ரேஷியோ மட்டும்தான் மாறுபடும். உணவுகளை சாப்பிடும்போது தினமும் எல்லா வேலையும் சாப்பிட்றதே திரும்ப திரும்ப சாப்பிடாம பலதரப்பட்ட மரபு உணவுகள், அந்த சீதோஷ்ண நிலையில் விளையிற உணவுகளான பழங்கள், கிழங்குகள், காய்கறிகள்னு சாப்பிட்டாலே போதும். ஆனால் ஜிம்மில் பெரும்பாலும் அடித்து விட்டுறது முட்டை, சோயா, சிக்கன், ஓட்ஸு, அப்புறம் கோலமாவு. கூடவே 2 வார்த்தையும் அடிக்கடி சொல்லுவாங்க, கன்சியூம் அண்டு கன்சிஸ்டன்ட்டு. தேவையான உணவை கன்சியூம் பண்ணணும், இல்லைனா உடம்பு குறைஞ்சிடும். அப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், இல்லைனா உடம்பை மெயின்டைன் பண்ண முடியாது. இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன 2 வீலரா? ஆயில் லெவல், பெட்ரோல் லெவல்னு ஒரே மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்க. நம்ம 6 அறிவு மனுஷ ஜந்துவாக்கம். ஒவ்வொரு உணவோட அமைப்பு, அதோட நிறம், சுவையை பொறுத்து இந்த பிரபஞ்சத்தில் இருந்து ஏதோ ஒரு சக்தியை, ஆற்றலை நமக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் ஒரே நிறத்தில் இருக்கிற உணவை எல்லா நாளும் எடுத்துக்காமல் பல நிறங்களில் இருக்கிற அரிசி வகைகள், பழ வகைகள், கிழங்கு வகைகள், காய் வகைகள், பயிறு, தானிய வகைகள்னு எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமாக வாழணும். அவன் நாட்டில் இருக்கிற ஓட்ஸை இங்கே கொண்டு வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கான். அதையும் நம்ம பகுத்தறிவு கூட்டம் நம்பிட்டு தின்னுட்டு இருக்குங்க. உங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன், எந்த நாட்டிலையும் இல்லாத அளவுக்கு நம்ம நாட்டில் பயிர் வகைகள், தானிய வகைகள், பழ வகைகள், காய் வகைகள், கீரை வகைகள்னு ஏராளம். நம்ம சூழலில் விளையும் உணவை மட்டும் எடுத்துக்கோங்க போதும். இந்த டயட்டு, பேலியோ டயட்டு, அப்புறம் சாட்டு போட்டு எடை போட்டு முகூர்த்த நேரமெல்லாம் குறித்து சாப்பிட வேண்டாம். பசி எடுத்தால் சாப்பிடணும், தாக எடுத்தால் தண்ணி குடிக்கணும். பல நாள் பசியில் இருந்த மாதிரி லபக்குன்னு முழுங்காமல் நல்லா மென்று முழுங்கணும். உணவோட ருசி நாம் மெல்லும்போது, அதாவது மெல்ல மெல்ல அந்த உணவில் இருக்கிற சுவையெல்லாம் கரைஞ்சி வயிற்றுக்குள்ளே போய் வெறும் சக்கை தான் நம்ம வாய்க்குள்ளே இருக்கிற ஒரு உணர்வு ஏற்படுற வரைக்கும் மென்று சாப்பிடணும். அவ்வளோதான் டயட்டு. அடுத்து நம்ம வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவோட அளவு மாறுபடும். அதாவது உடல் வளர்ச்சிதை மாற்றம் நிகழும். இந்த 21 வயசு இல்லை 22 வயசு வரைக்கும் தோராயமாக சொல்கிறேன். நாம் உண்ணும் உணவோட அளவுக்கும்
வயசு ஆக ஆக நம்ம எடுத்துக்கக்கூடிய அதாவது நம்ம உடலுக்கு தேவைப்படுற உணவு அளவுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். அது ஒவ்வொருத்தர் உடம்புக்கும் மாறுபடும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். 3 வேளையும் அடித்து விளக்கக்கூடாது. இறுதியாக நான் என்ன சொல்ல வரேன்னா, உடல் ஆரோக்கியமாகவும் கட்டுக்கோப்பாகவும் வச்சுக்க வேண்டிய மிக கொடுமையான சூழலில் நாம் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னு கூட உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் உணவை நீங்களே உற்பத்தி செஞ்சு சாப்பிட முயற்சி செய்யுங்க. உணவு நலன் பற்றி ஏற்கனவே நாமே மருத்துவர் நமக்கேன் மருத்துவர் தலைப்பில் ஒரு காணொளி பதிவு செஞ்சுருக்கேன். அதை கொஞ்சம் பாருங்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை சூழல் உங்களால் உணவு உற்பத்தி செய்ய முடியாட்டியும் பரவாயில்ல, நல்ல முறையில் இயற்கையான வழியில் உற்பத்தி செஞ்சு கொடுக்குற பல நல்லுள்ளங்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட நேரடியாகவோ இல்லை ஆன்லைன் வசதி மூலம் உணவை வாங்கி பயன்படுத்துங்க. உடற்பயிற்சின்னு வந்துட்டா நம்ம வாழுறதே பயிற்சி தான். ஒத்த காலை ஆட்டிக்கிட்டு இருந்தால் கூட தொப்பை குறையும்னு சொன்னால் நம்ப முடியுமா? கண்டிப்பாக குறையும். வெறுமனே ஆட்டினா ஈஸியாக இருக்கும், கொஞ்ச நேரம் ஆட்டலாம். அதுவே ஒரு நாள் முழுக்க ஆட்டி பாருங்கள், ஆட்ட முடியாது. கூடவே காலில் கொஞ்சம் வெயிட்டை மாட்டி ஆட்டி பாருங்கள், அதுக்கும் உடலில் இருக்கிற கலோரி செலவாகும், கொழுப்பு குறையும். இங்கே குறிப்பிட்ட பகுதிக்கு நான் உடற்பயிற்சி செய்கிறேன்னு சொல்கிறது கூட தேவையில்லாத ஒன்று தான். கை காலு மார்புன்னு விதவிதமாக அதுவும் ஆயிரக்கணக்கில் லிஸ்ட்டு போகும். இவங்ககிட்ட நடிகர் விவேக் சொல்கிற மாதிரி காதை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பெருசாகி காட்ட முடியுமான்னு கேளுங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்புறம் சிலர் ஏதோ ஒரு ஆர்வத்தில் உடற்பயிற்சி செய்ய தொடங்குவீங்க. அதுக்கும் சிலர் பதறிட்டு ஐயோ இப்படி பண்ணால் சுளுக்கிக்கும், அந்த ஆங்கிளில் பண்ணால் கை முறிச்சிக்கும்னு பயமுறுத்த வேண்டியது. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. வலின்னு ஒன்று கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதே நம்மளோட ப்ரிகாஷனுக்காகத்தான். நீங்கள் தப்பாக ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா அது வலிங்கிற பேரில் அப்போவே உங்களுக்கு இண்டிகேட் செய்யும். அதனால் கண்டவங்க பேச்செல்லாம் கேட்டு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இங்கே ஃபார்முலா என்னென்னா, கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதிகமாக உடற்பயிற்சியோ இல்லை உடல் உழைப்போ இருக்குன்னா நம்ம உடல் எடை குறையும். தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக உடற்பயிற்சியோ இல்லை உடல் உழைப்போ இருக்குன்னா உடல் எடை கூடும், அவ்வளோதான். நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாடு கிளைக்கோஜனாகவோ இல்லை ஃபேட்டாகவோ உடலில் தேங்கிடும். இன்னொரு விஷயம், நம்ம எலும்பு பரிணாம வளர்ச்சியில் இந்த அளவுக்கு தான் நீள அகலம் இருக்கணும்னு டிஎன்ஏல பதிவாகியிருக்கு. அதுக்கேற்ற உடல் பருமன் உடல் வளர்ச்சியும் சரியாக கடந்த 50-60 வருடங்களுக்கு முன்ன வரைக்கும் இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ அளவுக்கு அதிகமாக சாஃப்ட் காலர் ஜாப் வந்து, அதாவது மனிதன் அறிவை மூலதனமாக வச்சு பிஸ்னஸுங்கிற பேரில் அடுத்த உழைப்பில் வாழவும் அடுத்த உழைப்பை திருடவும் ஆரம்பித்த பிறகு தான் பல உடல் பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சுது. உடல் உழைப்பு தேவைப்படாதவங்க யோக பயிற்சிகள், அதாவது உடலை இலகுவாக்கும் பயிற்சிகள் செய்தால் கூட போதும். உடல் உழைப்பு இருக்கோ இல்லையோ அனைவரும் பிராணாயாமம் போன்ற மூச்சு பயிற்சிகளை கட்டாயம் செய்யுங்க. இங்கே ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் உங்ககிட்ட. குளிர் நாடுகளில் இண்டோர் ஜிம், அதிக இறைச்சி, பல நாள் குளிக்காமல் இருக்கிறதால வாசனை திரவியங்கள், உடலை அதிக வெப்பமடைய செய்யும் உணவுப் பொருட்கள் போன்றவற்றை பயன்படுத்துகிறாங்க. நமக்கு இவ பெரும்பாலும் தேவையில்லாத ஒன்று. இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. இதையெல்லாம் கொஞ்சம் உணர்ந்தால் போதும். இதை சொல்லிக் கொடுக்க வாத்தியெல்லாம் வேண்டாம். நாம் இதை ஒரு பெரிய கம்பசூத்திரமாக நினைக்காம நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கிற நடைமுறையாக பழகிக்கணும். இத்துடன் இந்த தொடர் முடியுது. முதல் 2 பகுதிகளை பார்க்காதவங்க விளக்க பகுதியில் இணைப்பு கொடுக்குறேன், போய் பாருங்கள். நன்றி.